வணக்கம் சார். வணக்கம் சைமன். பராசக்தி 10ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. படம் பாத்தீங்களா சார்? எப்படி இருந்தது? ஆல்ரெடி எல்லாருக்கும் ஒரு கதை தெரிஞ்ச கதை தான். அது ஒரு 60களில் தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பு, இந்தி கொட்டாயப்படுத்தினால் ஒரு இந்தி எதிர்ப்புக்கான போராட்டம். அந்த போராட்டம் எப்படி தமிழகத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு எழுச்சி ஏற்பட்டது. அந்த எழுச்சி வந்து மாணவர்கள் மத்தியில் எப்படி வந்து ஒரு கொந்தளிப்பு உண்டாக்கணும். அந்த கொந்தளிப்பினால் எப்படி ஒரு உயிர் தியாகங்கள் நடைபெற்றது. அது கடைசியில் வந்து ஆட்சி மொழியா அறிஞர் அண்ணா வந்து 2 மொழி தான் ஆட்சி மொழி, இங்கிலீஷும் தமிழும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்தாச்சு. இதை மையமாக வச்சு எடுத்துருக்கிற படம் சுதா கோங்கராவுடைய படம். வந்து இதுக்கு முன்னாடி சூரரை போட்டு பார்த்துருந்தோம், அதுக்கப்புறம் இறுதி சுற்று பார்த்துருந்தோம். இப்படி ஒரு பண்ணதே ஒரு 3 படம், இது 4வது படம் அப்படின்போது இது ஏற்கனவே புறநானூறுன்ற பேரில் சூர்யா நடிக்க வேண்டிய படம். அது அப்புறமா அவர் மறுத்து சிவகார்த்திகேயன் உள்ள வந்தார். சிவகார்த்திகேயன் ஏற்கனவே ரிஸ்க்லாம் எடுக்கிறாரோ அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியெல்லாம் கூட இருந்தது. அதுக்கான காரணம் என்னென்னா, சிவகார்த்திகேயன் வந்து ஒரு காமெடி பண்ண தெரியும், ஒரு லைட்டராக ஒரு கதையில் வந்து நடிச்சுட்டு போக தெரியும், இடையில ஜோக் அடிக்க தெரியும், ரொம்ப சீரியஸாலாம் இது பண்ணது, ஆக்ஷன் கூட வந்து பண்ணுவார் ரைட்டு அப்படின்னு இருந்தப்போ அமரன் ஒரு படம் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு பெரிய இவருக்கு இதெல்லாம் கூட பண்ணுவார். அமரன் கிடைத்த வரவேற்பு அது வந்து மறைந்த மேஜர் முகுந்த் வரதராஜருடைய ஒரு பயோபிக். அதில் பிரமாதமாக பண்ணியிருந்தோம். சரி, எவ்வளோ காலம் தான் இதையே பண்ணிக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ள வரும்போது சரி இந்த படம் எப்படின்னா முழுக்க ஒரு சீரியஸான ஒரு படம். அது நீங்கள் இப்போ சொல்கிற மாதிரி சிவகார்த்திகேயன் படம்னா வந்து ஒரு ஊதா கலர் ரப்பன் அப்படின்ற ஒரு பாட்டு இருக்கும், ஒரு இது இருக்கும், அதெல்லாம் இல்லாமல் முழுக்க ஒரு சீரியஸான ஒரு படம். படம் துவங்கின ஒரு அடுத்த நொடியிலே கதைக்குள்ளே போயிடுறது ரொம்ப சிறப்பாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. புறநானூறுன்னு ஒரு இளைஞர் அமைப்பை வச்சிருக்கிற சிவகார்த்திகேயன் இந்தி திணிப்புக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டம் நடத்துகிற ஒரு ரயில் எரிப்பை வந்து பண்ணுறாரு. அங்கே வந்து ஒரு மத்திய அரசினுடைய போலீஸ் அதிகாரியாக இருக்கக்கூடிய ரவிமோகனுக்கும் இவருக்குமான ஒரு கிளாஷ் ஏற்படுது. அதில் வந்து ரவிமோகன் ஒரு சின்னதாக ஒரு பாதிக்கப்படுறாரு. அது என்னன்னு சொல்ல வேணாம். அதனால இவர் மேலே ஒரு வன்மம் ஆயிடுறாரு. ஒரு கட்டத்தில் அதர்வாக்கு என்ன ஆகுது, சிவகார்த்திகேயன் எப்படி மாறுறாரு, இதுதான் மீதி கதை. மொத்த கதையும் சொல்ல இதை வச்சு அந்த கதையை வந்து போயிட்டு இருக்கு. வந்து எனக்கு தெரிஞ்சு முதல் பாதி ஒரு 15 நிமிஷம் அந்த படம் வந்து ஒரு கிறிஸ்பா ஓகேயா கதைக்குள்ள வந்துட்டாங்கயா அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு அதில் வந்து ஒரு லவ் போர்ஷன் உள்ள போகும்போது எதுக்குள்ள போறாங்க, அந்த லவ் போர்ஷனை ஏன் ஒரு ஸ்ட்ராங்கா சொல்லலை, அந்த லவ் போர்ஷன் எந்த அளவுக்கு ஒட்டுது. ஒரு தெலுங்கு பேசக்கூடிய ஒரு பெண் ஸ்ரீலீலா அவங்க வராங்க, வந்து ஒரு ரேடியோ இதுல வேலை செய்யறாங்க. அந்த ரேடியோ நிலையத்தில் அவங்க அப்பா அதிகாரியா இருக்காரு. அவங்களுக்கும் வந்து சிவகார்த்திகேயனுமான ஒரு லவ் வந்து அதை கொண்டு வரும்பொழுது ஒரு சின்ன தடுமாற்றம் படத்துக்குள்ளே வருது. இந்த படம் எதை நோக்கி போகுதுன்ற மாதிரி இது ஆடியன்ஸும் கொஞ்சம் வந்து இதுவாகிடுறாங்க. நாம் எதிர்பார்த்தது இது கொஞ்சம் இதுவாகுது. ஒரு இன்ட்ரோல் பிளாக் வரும்பொழுது இந்த டோட்டலாக இந்த கதையே மாறுது. ஒரு இன்ட்ரோல் பிளாக் வந்தவொடனே ஓகே கேன்டீன் போனோம்னா சீக்கிரம் திரும்பி வரணும் அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்து அது நிறுத்துறாங்க. வந்து சுதாகர் சார், ஓவராலாக பார்த்தோம்னா சிவகார்த்திகேயன் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படம் வந்து அவருக்கு அந்த ரிஸ்கை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. பிரமாதமாக நடிச்சிருக்காரு. உண்மையாகவே வந்து ஏறக்குறைய பாதியில் முக்கால்வாசி படத்தை சிவகார்த்திகேயன் தான் தாங்குறாரு. வந்து எமோஷ்னலாக எப்படி வந்து இவர் வந்து வெளிப்படுத்த போறாரு, வந்து இதை தாண்டி வந்து லவ் இது பண்ணிடுவார். வந்து ஒரு என்ன சொல்றது, வந்து ஒரு ஆக்ரோஷத்தை எப்படி இவர் வந்து காட்ட போறாரு, நடிகர் தானே, வந்து அந்த இடத்துக்கு எப்படி இவர் வந்து கரெக்டாக செய்ய போறாருன்ற ஒரு விஷயம்லாம் இருக்கும்போது அதை பிரமாதமாக அந்தந்த இடத்துக்கு பண்ணிடுறோம். குறிப்பாக ஒரே ஒரு காட்சி வந்து அது சொல்ல வேணாம். அது ஒரு ரயில் நிலையத்தில் ஒருத்தர் பேனா தவறி விட்டு வந்திருப்பான். அவன் ஒரு எக்ஸாமுக்காக போகிறவன். அந்த பேனாவை இவர் கொடுப்பாரு. அந்த பேனா கொடுத்த அந்த நம்பருக்கு வந்து முழுக்க இந்தியில தான் நீ பேசணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் அந்த இன்டர்வியூல இருக்கும்பொழுது அவனுடைய பாதிப்பு என்ன ஆகுதுன்னு அவருக்கு அந்த இடத்துல உடஞ்சி போய் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்து அழற சீன் இருக்கு இல்லையா, பிரமாதப்படுத்திருக்காரு. சும்மா சொல்லக்கூடாது. இது மாதிரி பல காட்சிகள் சொல்லலாம். வந்து ஒரு அனுபவசாலியான ஒரு நடிகரா 25வது படம் ஒரு அனுபவம் இருந்துச்சு. ஏன்னா சிவகார்த்திகேயன் வேற ஒரு வடிவத்தில் பார்த்து நீங்க கேட்ட மாதிரி வந்து இந்த படத்தை அவர் வந்து கிட்டத்தட்ட தன் தோல்ல தாங்கி நிற்கிறார். படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து எப்படி சார் போகுது? நல்லா மாற்றி கலைச்சி போடுறாங்களா, இல்லை நார்மலான ஒரு ஸ்க்ரீன் பிளே மாதிரி தான் போதா? இல்லை, ஸ்க்ரீன் பிளே வந்து இந்த மாதிரியான படங்கள் நீங்கள் பண்ணும்பொழுது ஒன்று வந்து ஃபுல்லாக டாக்குமெண்ட்ரி தனமாக மாறிடும், வந்து பாடம் எடுக்கிற மாதிரி ஆகிடும். வந்து இல்லைன்னா வந்து ஒரு பக்கா கமர்ஷியல் உள்ள போகணும்னு அந்த கருத்து வந்து நீர்த்து போயிடும். அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு வர மாதிரியான ஒரு விஷயத்த சுதாகர் பண்ணியிருக்காங்க. அதில் அந்த ஃபர்ஸ்ட் ஹாப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி போகுது. வந்து ஃபர்ஸ்ட் ஹாப்லாம் ஒன்றும் ஏதாவது இந்த மாதிரியான கதைகளில் வந்து பெரும்பாலும் வந்து ஒரு கிளை கதையை சொல்லுவாங்க. நீங்கள் கட்டாயப்படுத்தி கூட சொல்ல வேணாம். இல்லை நிறைய என்னென்னா பார்த்தீங்கன்னா சித்தரிக்கப்பட்டது, சென்சார்னாலும் அந்த இதுவாக இருக்குன்னு நினைக்கிறேன். சித்தரிக்கப்பட்டதுன்னே சொல்கிறாங்க. நிஜ சம்பவங்கள்னு இருக்கக்கூடாதுக்காக சித்தரிக்கப்பட்டதுன்னு போடுறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஹாப்பை இன்னும் கொஞ்சம் ஒரு சுவாரஸ்யமாக கொண்டு போயிருந்தா, ஃபர்ஸ்ட் ஹாப்பில் இடையில வெறும் லவ் போர்ஷன் மட்டும் காமிக்காம இடையில சில சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்லியிருந்தா ஆடியன்ஸுக்கு என்ன ஆகுதுன்னா, எங்க அடுத்து இது தாங்க நடக்க போகுது, இல்லை என்னங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை வருது. எனக்கு தெரிஞ்ச எமோஷனல்
ரொம்ப 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 முக்கியம் இந்த மாதிரியான கதைகள்ல வந்து எமோஷனலா இன்னும் கனெக்ட் பண்ணிருக்கலாமோ அப்படின்றது. செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா வேற விதமா போகுது. ஒரு பக்கம் ரவிமோகன், ஒரு பக்கம் வந்து சிவகார்த்திகேயன், அதன் பிறகு வந்து ஸ்ரீலீலா, அப்புறம் அவர்களுடைய நண்பர்கள் இப்படின்ற ஒரு விஷயம் வந்து போயிட்டே இருக்குது. குறிப்பா சிஎம் நடிச்சிருக்காரு வந்து. அவர் அப்ப வந்து முதலமைச்சரா பக்தவச்சலம் இருந்த காலகட்டம் வந்து அவர் உடல் மொழியிலே பிரமாதப்படுத்திருக்காரு வந்து. இதுக்குள்ள ஒரு நடக்கிற கதை, அதுலயும் சில காட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன தெரிய போகுதுன்னு தெரிஞ்சாலும் வந்து படம் ரைட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃபோட இந்த படம் வந்து போடுதுன்னு தோணுது வந்து. இது தவிர பாத்தீங்கன்னா நீங்க கூட ஸ்கிரீன் பிளேல இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாமோ அப்படின்றது தோணுது. படம் ட்ரைலர்ல பார்த்தோம்னா அண்ணாவெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. படம் ஃபுல்லாவே அவர் வராரா இல்ல ஒரு சில இடங்கள் மட்டும்? இல்ல, கிட்டத்தட்ட அந்த படத்துக்கு வந்து 32 கட்டு கொடுத்துருக்காங்க. என்கிட்ட குத்தி குதிரைக்காங்க வந்து சென்சார் வந்து நிறைய இடங்கள்ல அந்த இந்தி வார்த்தைகள் பயன்படுத்துற இடத்துல வந்து, அப்புறம் தீ பரவட்டும் வந்து நீதி வெல்லட்டும், அது அந்த வேர்டிங்க மாத்திருக்காங்க. குறிப்பா நம்ம ட்ரெய்லர்ல அண்ணாவுடைய ஒரு நீண்ட வசனத்தெல்லாம் பார்த்தோம் வந்து. இதுல நிறைய இருக்கும் பொழுது காட்சி அப்படின்னா இருந்திருக்குது, எடுத்திருக்காங்களா, சில இடங்கள்லாம் மியூட் பண்றாங்க. அண்ணாவை வந்து சேத்தன் நடிச்சிருக்கு, கொஞ்ச நேரம் தான் வராரு வந்து. நல்லா இருக்குது அந்த வேஷம் பொருத்தி போயிருது. கலைஞர் கருணாநிதியா வந்து சோமசுந்தரம் அவருக்கும் ஒரு போற போக்கில் ஒரு டைலாக் ஒன்று பேசுறாரு வந்து. இது தாண்டி பெரியாரை ஏன் காட்டல அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய சோசியல் மீடியாலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே, எல்லாரையும் கொண்டு வந்து சேர்க்க முடியாத தாண்டி வந்து இந்த ஒரு இந்தியை கொண்டு வந்து இங்க ஏறக்குறைய ஏறக்குறைய இல்லை இந்தியை கொண்டு வந்து திணிக்கும் பொழுது ஆயிரக்கணக்கான 1000 வருடங்களுக்கு முன் தோன்றிய ஒரு தமிழ் மொழியுடைய கதி என்ன ஆகும்? அது ஒரு சின்ன ஒரு சீன் வச்சிருப்பாங்க. அது எனக்கு என்னன்னா விமர்சனமா நான் சோசியல் மீடியால பார்த்தேன். படத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாட்டியம்மா போய் போஸ்ட் ஆஃபீஸ்ல மணி ஆர்டர் அனுப்புறதுக்காக ஃபார்ம் கொடுப்பாங்க. முழுக்க இந்தியிலே எழுதியிருப்பாங்க. இது எப்படி நாங்க இது பண்ண முடியும் அப்படின்னு போது, அது எழுதிதான் ஆகணும், இல்லைன்னா எங்ககிட்ட கொடுங்க அப்படின்னு போது அவங்க வேணான்னு சொல்லி மறுத்துடுறாங்க. அப்போ முழுக்க இந்தியில தான் கொடுத்துருக்காங்களான்னு ஒரு டவுட் இருக்கு. எப்பவுமே வந்து இப்போ கூட பேங்க் சலான்ல போகும்போது இந்தியிலேயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். இப்ப தமிழையும் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. ஒருவேளை அப்போ வந்து வெறும் ஹிந்தி தானே இருந்தது, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க, இப்ப வேணும்னே திணிக்கப்பட்ட ஒரு விஷயமா அப்படின்ற கேள்வி எல்லாம் கேட்க தோணுது. அப்ப ஹிந்தி மட்டுமே போட்டு ஒரு அப்ளிகேஷன் அடிச்சா எப்படிப்பா ஒத்துக்க முடியுன்ற, அது அப்படிலாம் அடிச்சிருப்பாங்களான்னு இன்னொரு கேள்வியும் கேட்குது. அதை கொஞ்சம் டீடைல் பண்ணிருக்கலாமோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. படத்துல வந்து சிவகார்த்திகேயன் அவர்களை தாண்டி அதர்வா, ரவிமோகன், ஸ்ரீலீலா அவங்களாம் நடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் போர்ஷன்ஸ் எப்படி சார்? இல்ல, எல்லாருமே ஒரு ஈக்குவலா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸ்ரீலீலாவுடைய ஒரு ஆக்டிங். ஏன்னா இடையில அந்த ட்ரெய்லர்ல கூட பார்த்த உடனே ஒரு ரேடியோ ஜாக்கியா வருவாங்க, அப்புறமா தெலுங்கு பேசுவாங்க. ஒரு டைலாக்கே ஒரு தெலுங்கு பொண்ணா தான் நடிச்சிருக்காங்க. அதுக்கு காரணமும் வச்சிருக்காங்க. ஒரு டைலாக் நீங்க வந்து எப்படி இந்தி வந்து இங்க ஆட்சி மொழியா இருக்குது அப்படின்றதுக்காக எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களோ, தெலுங்கு ஒரு ஆட்சி மொழின்னு கொண்டு வந்தா நான் தான் வந்து முதல்ல எதிர்ப்பு தெரிவிப்பேன் அப்படின்ற ஒரு டைலாக் வந்து இதுவா இருக்குது. ரவிமோகன் வந்து வில்லனா பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் பாராட்டுறாங்க. உண்மையிலேயே வந்து பொதுவா அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு மத்திய அரசால் அனுப்பப்பட்ட ஒரு ஸ்பெஷல் போலீஸ். அவர் ஏற்கனவே இங்க ஸ்டேட்ல இருக்கிற போலீஸ் எல்லாம் தான் கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறார். ஏற்கனவே ஒரு உள்துறை அமைச்சர் மாதிரி அவர் செயல்படுறார் படத்துல. அப்படியே மட்டும் அந்த கேரக்டர் என்னன்னா ஒரு மாதிரி பயங்கரமா சவுண்டு கொடுக்கறது, கத்துறது இல்லாம ஒரு மாதிரி ஒரு சொல்றது என்னன்னா வெறும் முகத்திலேயே நடிச்சுட்டு போறாப்ல. அதே வேளையில் ஒரு கொடூரமான ஒரு பயங்கர ஒரு வில்லன் வந்து எதற்கும் இந்த பச்சோதாபம் வாங்கல, அதை பத்திலாம் கவலைப்படாத ஒரு நபர். அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி சொல்லணும். அந்த பேக் ஸ்டோரி சொல்றாங்க, அது அழுத்தமா சொல்லியோ. நீங்க பேக் ஸ்டோரி அந்த அழுத்தமா சொன்னாதான் இவர் பக்கம் ஒரு நியாயத்தை ஆடியன்ஸுக்கு வந்துடும். கரெக்டா அவன் பண்றதுக்குன்னு இவர் ஏன் இவ்வளவு இதுவா நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்வி எல்லாம் கேட்க தோணுது. அதர்வா சூப்பரா நடிச்சுக்க. அதர்வாக்கெல்லாம் நான் திரும்ப சொல்றது என்னன்னா, அதர்வாலாம் அப்பாலாம் வந்து முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டவுன் டு எர்த்து பழகக்கூடிய ஒருத்தர். நீங்க ஒரு புதுமுக டைரக்டர் அப்படின்னா அந்த இப்போ யார் கதை கேட்குறாங்கன்னு தெரியல. முரளி பீக்கில் இருக்கும்போதே சரி வாங்க தம்பி நீங்க ஈவினிங் வந்து கதை சொல்லுங்க அப்படின்னு, பிடிச்சிருந்தா நான் அடிக்கிறேன் இல்லை பரவாயில்ல அப்படின்னு நானே கூட சொல்லி அதுதாங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நீங்க முரளி நடிச்ச பெரும்பான்மையான படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முதல் பட இயக்குனருடைய படங்கள் அது. அதர்வா ஒரு நல்ல கதை கேட்கிறாரா, சரியான ஆட்களை வச்சிருக்காரா, மேனேஜர் வச்சிருக்காரா, ஏன் இவர் வந்து சரியான கதைகளை சூஸ் பண்ணல, இந்த படம்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அருமையா நடிச்சிருக்காப்புல. மிகைப்படுத்தப்படாத ஒரு நடிப்பா இருக்குது வந்து. இவங்களுக்கு எல்லாம் ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்து சிவகார்த்திகேயன் விட்டுருக்காரு பாருங்க. அது ரொம்ப விஷயம் வந்து. இப்போ ரவிமோகன்லாம் சீனியர் அவரே கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, அவர் நடித்த படங்கள்லாம் நாங்கள் கல்லூரியில் பார்த்துட்டு அந்த அளவுக்கு கொண்டாட்டமாக இருந்து வந்து அவரு எல்லாம் எனக்கு அண்ணன் மாதிரி அப்படின்லாம் சொல்லியிருந்தாப்புல. எல்லாருமே அதை நினச்சி காளி வெங்கட் கூட வராரு வந்து. அவர் கூட ஒரு கொஞ்சம் நேரம் வந்தாலும் அவருக்கான அந்த கேரக்டர் சிறப்பாக பண்ணியிருக்காரு. மியூசிக் படத்தில் எந்த அளவுக்கு சார் ஒர்க் அவுட் ஆயிருக்கு? ஆமாம், சிவகார்த்திகேயனுடைய 25வது படம், ஜிவியோட 100வது படம் அப்படின்போது மியூசிக் ரொம்ப, அதாவது வந்து ஜிவி பிரகாஷ் நான் சொல்றது என்னன்னா, நீங்க படம் நடிங்க, ஏதாவது வருஷத்துக்கு ஒரு படம் நடிங்க. விஜய் மாதிரி வந்து சார் விஜய் இப்போ நடிக்க போறதில்ல, விஜய் சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்களா, இல்லை அஜித் மாதிரி வந்து வருஷத்துக்கு ஒரு படம் நடிங்க. மீதி முழுக்க வந்து நீங்க இசையில கவனம் செலுத்துங்க.
எந்தெந்த இடத்துக்கு பிஜிஎம் கொடுக்கணும், எந்தெந்த கேரக்டருக்கு வந்து அந்த மியூசிக் வந்து அந்த ரீரெக்கார்டிங் வந்து வசிக்கணும், எந்த கேரக்டருக்கு. இப்போ ரவிமோகன் வரும்போதெல்லாம் ஒரு பிஜிஎம் ஒன்று கொடுப்பாரு, பிரமாதமா இருக்கும் அது. நீங்க அசுரன் மாதிரியான, நான் திரும்ப சொல்றதுக்கான காரணம், அசுரனுடைய மாபெரும் வெற்றிக்கு ஜிவி பிரகாஷுடைய பங்கு மிகப்பெரிய அளவில் உண்டு. அதே போல இந்த படம் எங்கெல்லாம் கொஞ்சம் அப்படி அதுவாகுதோ ஜிவியோட இசை வந்து அப்படி கொஞ்சம் மேல தூக்கி விடுது, வந்து பிரமாதமா பண்ணியிருக்காங்க. சார், இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு இந்தி திணிப்புக்கு எதிரான படம், அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நிறைய அப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய டாக்ஸ் போயிட்டு இருந்தது. படம் வந்து ஓவராலாக அந்த மாதிரியான ஒரு டோன் தான் செட் பண்ணுதா? உங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய இடத்துல மியூட் வருது, சில காட்சிகள்லாம் ஜம்ப் ஆகுது, இதுவாக நம்மளுக்கு அது கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. அது இந்த வசனத்தை ஒத்துக்கிறாங்க, டெல்லியில் போய் கேளு அப்படின்னு. டெல்லி தான் இந்தியாவா அப்படின்ற ஒரு டைலாக் இருக்குது. நிறைய அது மாதிரி டெல்லி சர்க்கார், அப்புறம் இந்தி திணிப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது. அதே சமயத்தில் டைலாக்லேயும் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு இந்தி ஃபேமிலி ட்ரெயின்குள்ளே இருப்பாங்க, அவங்க பயப்படுவாங்க. ஆமாம்மா, நாங்கள் இந்திக்காரங்களுக்கு எதிரானவங்க கிடையாது, இந்தியை கொண்டு வந்து எங்கள் மேலே சேர்க்காதீங்கன்னு தான் சொல்கிறோம், நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்கன்ற, நாங்கள் எல்லாரும் சகோதரர்கள் தான், நாங்கள் ஒன்றும் இதுவும் கிடையாது, வெறியர்கள் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயமாகட்டும் இருக்கு. வந்து நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு ஒரு அழுத்தம் இருந்திருக்குது. சென்சார் போர்டில் வந்து மத்திய அரசில் இது அதுக்கான இதுவெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு மியூட் பண்ணிட்டு தான் இந்த படத்தை வெளியிட்டிருக்காங்க. இந்த பொங்கல் வந்து தளபதி பொங்கல் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து இது சிவகார்த்திகேயன் பொங்கலா இருக்கு. எப்படி சார், பயங்கரமா இருக்கு? நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உண்மையிலேயே ஜனநாயகன் வந்திருந்தோம்னா பட்டையை கிளப்பியிருக்கு. இன்னைக்கு வந்து விஜய் ரசிகர்கள் ஒரு பக்கம் கொண்டாடி இருப்பாங்க. அது ஒரு ஜானர், இது ஒரு ஜானர். நான் ஆரம்பத்துல சொன்னது தான், சிவகார்த்திகேயன் சொல்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் யாரும் போட்டிக்கு வந்து வரைஞ்சி கட்டிங்கலாம் நிக்கல. ஜனநாயகன் வந்ததுன்னா பட்டையை கிளப்பியிருக்கோம். இந்த படத்துக்கான ஒரு ஆடியன்ஸும் வந்திருப்பாங்க. அது பக்கா கமர்ஷியல் படம். ஜனநாயகன் படம் எப்போ வந்தாலும் அப்போ வந்து பொங்கல் தான் விஜய் ரசிகர்கள், அதில் மாற்று கருத்து கிடையாது. சிவகார்த்திகேயனும் இந்த பொங்கலுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது வந்து ஒரு புது முயற்சி வந்து, நீங்க ரிஸ்க் எடுக்கிறது வந்து பல ஹீரோக்கள் வந்து ரிஸ்க் எடுக்கிறதுல தயங்குவாங்க. நமக்கு ஏங்க வண்டி ஸ்மூத்தா ஓடிங்குதா, இதுலயே போயிட்டு இருப்போம், தேவையில்லாத வேலையெல்லாம் ஏன் இதெல்லாம் பண்ணுவானே, இந்தி திணிப்பு, இது கூட ஒரு 2 நடிகர் வந்து ரவிமோகன், அதர்வா, இவங்கெல்லாம் ஏன் உள்ள சேர்க்க வைக்கணும், நான் பாட்டு வண்டி ஸ்மூத்தா போயிட்டே இருப்பேன் இதுல அப்படின்னு. ஆனால் இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் பண்ணாதான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து சிவகார்த்திகேயன் வந்திருக்காரு. அதுக்கு இந்த படம் நல்ல கை கொடுக்குது. ஓகே சார், அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி சார். வணக்கம்.